எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அறுவடைன்னு சொல்லலாம். காலையிலேயே பழமரங்கள் இருக்கிற பழங்களெல்லாம் கொஞ்சம் பறிக்கலாமேன்னு போனேன். ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சுட்டு அப்படியே மாதுளங்காய் செடியில் பார்த்தா குட்டி குட்டியாக இருக்கும்போதே பிஞ்சுகளையே விட மாட்டேதுங்க, ஃபுல்லாக கடிச்சு வச்சிருது. அது என்ன உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா, உங்களுக்கு மட்டும்தான் பிஞ்சுகளெல்லாம் சாப்பிட தெரியுமா, எனக்கு தெரியாதா என்ன? இன்றைக்கி நானும் பிஞ்சு காய்களை சாப்பிட போகிறேன்னு கொஞ்சம் பறிச்சேங்க. இந்த கொய்யாப்பழ மரத்துலேயும் நிறைய காய்கள் பிடிச்சிட்டே தாங்க இருக்குது. ஆனால் நான் அறுவடை வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். வரக்காயாக இருக்கும்போதே ஃபுல்லாக கடிச்சு காலி பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பழைய கொய்யாப்பழ மரத்தில் காய்கள் இருக்கிறதால அதிலெல்லாம் சாப்பிட்றதால ஏதோ 2-3 காய் தப்பிச்சு விட்டுருக்குதுன்னு தான் சொல்லணும். பேஷன் ஃப்ரூட் இன்றைக்கி நிறைய பழங்கள் அறுவடை பண்ணங்க. சரி இருக்கிறதெல்லாம் பறித்து பக்கத்துலேயுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. இது வந்து பேரிக்காய் செடிங்க. செடி இன்னும் அந்த அளவுக்கு நல்லா வளர மாட்டேங்குது. இதில் 2 காய் பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம பறித்தது தான் ஃபஸ்ட்டு பழம் அறுவடைன்னு சொல்லலாம். செரி பழம் பறித்தோம், கூடவே அத்திப்பழம் இருந்ததையும் கொஞ்சம் பறிச்சங்க. இன்றைக்கி ஃபேஷன் ஃப்ரூட் வந்து ஒரு தக்காளி பாக்ஸுக்கு மேலேயே இருந்துச்சுங்க. இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.